வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சோம்பு தண்ணீர் குடித்தால் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? வயிறு சுத்தமாகும், செரிமானம் மேம்படும், உடல் சூடு குறையும், வாய்வு தொல்லை மறையும், சர்மம் பளபளப்பாகும், உடல் எடை குறைக்கப்படும். பல வீடுகள்ல உணவுக்கு பிறகு சோம்பு சாப்பிடும் பழக்கம் உள்ளது. ஆனா சோம்பு தண்ணீர்ல ஊற வைத்து குடிப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னுமே அதிகம்தான். இன்னைக்கு இந்த வீடியோல சோம்பு தண்ணீருடைய முக்கியமான 10 மருத்துவ நன்மைகள், இதை எப்படி சரியான முறையில தயாரிப்பது, எப்படி குடிக்க வேண்டும், எந்த நேரத்துல குடித்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது, யாரெல்லாம் இதை கட்டாயமாக எடுத்துக்கிறலாம், எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். என்னென்ன நோய்க்கு இது மருந்தாக செயல்படுகிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். சோம்புங்கிறது பல நூற்றாண்டு காலமாகவே சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகைங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், எசென்சியல் ஆயில், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் இருக்கிறதுனால தான் இது உடல்ல பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இது எடுக்கிறனால, இந்த சோம்ப பயன்படுத்துறதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளா பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை அற்புதமாக மேம்படுத்துறதுக்கு சோம்பு பயன்படுதுங்க. சோம்பு தண்ணீர்ல மிகப்பெரிய நன்மை என்னன்னா, இதுதாங்க செரிமானம். உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உபசம், வாய்வு தொல்லை, அஜீரணம், வயிறு கனமா இருப்பது, இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய்கள் குடலுடைய செயல்பாட்டை தூண்டுறதுக்கு பயன்படுது. யாருக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு பிரச்சனைகள் ஏற்படுது, வயிறு உபசம், வாயு தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அவங்க தொடர்ந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணீர் குடிச்சிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. கோடை காலம் வந்து விட்டாலே உடல் சூடு தாங்க முடியாது. இதன் காரணமாக பல கொப்பளங்கள், பல அலர்ஜி, இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆனா உடல்ல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல், அலர்ஜி, இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. உடல் சூட்டை குறைச்சு அதிக தாகம், சிறுநீர் எரிச்சல், இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பு தண்ணீரை எடுக்கும் போது உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிற முடியும். ஏன்னா உடல் சூடு காரணமாக சிலருக்கு முகங்கள்ல பருட்கள், கொப்பளங்கள், சிறுநீர் போற இடத்துல எரிச்சல், இதெல்லாம் ஏற்படும். நீங்க சோம்பு தண்ணீரை கோடை காலங்கள்ல கண்டிப்பா எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது, வந்தாலும் போயிடும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. ஆமாங்க, நீங்க சோம்பு தண்ணீரை நீங்க ஊற வச்சு எடுக்கிறத விட காலையில இன்ஸ்டண்டா 1 டேபிள் ஸ்பூன் சோம்ப 1 கிளாஸ் தண்ணியில போட்டு அதை நீங்க ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வெதுவெதுப்பான நிலையில நீங்க சோம்பு தண்ணீரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு உடல் எடை குறையும். இது பசியவும் கட்டுப்படுத்தும். அதிகமா சாப்பிடக்கூடிய அந்த உணவை குறைக்கும். நம்ம அதிகமா சாப்பிட மாட்டோம். ஏன்னா இந்த சோம்பு தண்ணீர் எடுத்த உடனே நம்மளுக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கும். செரிமானத்தையும் ஸ்பீடாக்கும். மெடபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல மெடபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது கூடவே சோம்பு தண்ணி கூடவே நீங்க சிறிதளவு நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க அனுபவிக்கலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. தினமும் காலையில நீங்க சோம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, குடலுடைய இயக்கம் மேம்படுத்தப்படும், மலம் எளிதாக வெளியேற்றப்படும், வயிறு லேசாகவே இருக்கும், நார்ச்சத்து மற்றும் நீர் சேர்ந்தா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுதுங்க. நம்ம உடல்ல உருவாகக்கூடிய கழிவு பொருட்கள் இயல்பாகவே வெளியேற்றத்துக்கு சிறுநீரகமும் கல்லீரலும் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா அதுக்கு போதுமான தண்ணீரும் சோம்பு தண்ணீரையோ எடுத்துக்கிட்டு வந்தோம்னா
அதனுடைய வேலையை வந்து இயல்பா செய்யறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. ஸோ கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றதுக்கும் உடல்ல நீர்ச்சத்தோடு பராமரிக்கிறதுக்கும் சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்றதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, வாய் நாற்றத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. அதாவது வாயை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு நம்ம சிறிதளவு சோம்பு தண்ணீரை வாயில போட்டு கொப்பளிச்சு நல்லா துப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த பேடு பாக்டீரியாக்களுடைய ஸ்மெல்லு வந்து போக ஆரம்பிச்சிடும். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சர்மத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. சோம்பில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதன் காரணமாக சர்மம் எப்பொழுதுமே பொலிவாகவே இருக்கும், முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு ஈரப்பதத்துடன் நம்மளுடைய முகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும், அதாவது முகம் ரொம்ப வறண்டு போய் இருக்கும். ஆனால் சோம்பு தண்ணியை எடுக்கும் பொழுது உங்களுடைய முகம் வந்து ஒரு பளபளப்பான தோற்றத்தோடு இருக்க ஆரம்பிக்கும், ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். முகங்கள்ல வந்து பருக்கள், இந்த கரும்புள்ளிகள் இதெல்லாம் வந்து இருக்காது, இருந்தாலும் குறைந்துவிடும். அடுத்து 8வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது சோம்பு தண்ணீர். சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி, வயிறு உபசம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அந்த டைமில் அவங்க சோம்பு தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும், அதாவது வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. சோம்புல வந்து பொட்டாசியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இது கூடவே நம்ம நல்ல உணவுகள், காய்கறிகள், பழங்கள், நிறைய கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது நம்மளுடைய இதயம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல வந்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால உடல்ல இயற்கையான ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. இதனால உடல் எப்பவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சோம்பு தண்ணீரை எப்படி சரியான முறையில் தயாரித்து எப்படி சரியான முறையில் குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது இதுக்கான சரியான முறை அப்படின்னா, தேவையான பொருட்கள் என்னன்னா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டம்ளர் தண்ணீருங்க. ஸோ இதுதாங்க அளவு, இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டாதான் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. ஸோ இரவு முழுக்க ஊற வச்சு நம்ம ஒரு குடிக்கலாம். ஓகேங்களா? இரவு முழுக்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் காலையில் வடிகட்டி குடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லைன்னா காலையில் எந்திரிச்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து 1 கிளாஸ் தண்ணிக்குள்ளே போட்டு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு வெதுவெதுப்பான நிலையில் வந்து குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ குடிக்கணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா உணவுக்கு பிறகு ஒரு 30 நிமிடம் கழித்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 1 டம்ளர் தான் எடுத்துக்கிறணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. யாரெல்லாம் இதை கவனமாக எடுக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், சிலருக்கு வந்து சோம்பு ஒவ்வாமை இருக்கும், சோம்பு சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும், அவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எல்லாருக்குமே ஓகே தான். ஆனால் அதிகமாக எதையும் நண்பர்களே, சோம்பு தண்ணீருங்கிறது ஒரு ஆரோக்கியமான பானம். அது கூடவே சரியான உணவு பழக்கம், போதுமான தூக்கம், ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் சரியான உடற்பயிற்சி, 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னுமே உங்களுடைய உணவில் அடிக்கடி சோம்பை வந்து பயன்படுத்துங்க. ஆனால் தினமும் எடுங்க, அளவாக பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.